Hi friends, welcome to Thangakanitham. இன்னைக்கு நாம first year engineering mathematics annauniversity November 2022 question paperல கேட்ட ஒரு important ஆன ஒரு problem தான் பார்க்க போறோம். இந்த problem பாத்தீங்கன்னா unit 5 multiple integral topic கீழ வருது. ஓகே, சரி, first question என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். Change the order of integration in integral 0 to a integral x to a x square plus y square dy dx and hence evaluate it. கொஸ்டின்ல டபுள் இன்டகரல் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்லோட ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்டர்ல எவால்வேட் பண்ணணும் அப்படின்னும் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்டகரல்ல என்ன மாதிரி ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைனா ஹரிசான்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, அதாவது இந்த டபுள் இன்டர்வல் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அவுட்டர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து இன்னர் இன்டர்வல். ஓகே, இந்த இன்னர் இன்டகரல்ல லிமிட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். இந்த லிமிட்ஸ் வந்து எந்த வேரியபிள்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்துச்சுன்னா இது ஒய்யோட லிமிட். ஓகேவா, அதுவே ஒய்ங்கிற வேரியபிள்ல இருந்துச்சுன்னா அது எக்ஸோட லிமிட், அந்த மாதிரி. ஓகே, சரி, இதுல பாக்குறோம். இதுல லிமிட் பாத்தீங்கன்னா லோவர் லிமிட் வந்து எக்ஸ் இருக்கு, அப்பர் லிமிட் வந்து ஏ இருக்கு. ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, சரி, இப்ப இந்த லோவர் லிமிட் எக்ஸ்ங்கிற வேரியபிள்ல இருக்கிறதுனால இது வந்து ஒய்யோட லிமிட்னு அர்த்தம். ஓகே, அப்போ லிமிட் வந்து ஒய்யோட லிமிட்டா வந்திருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிப் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, சப்போஸ் எக்ஸோட லிமிட் வந்துருச்சுன்னா அப்போ ஸ்ட்ரிப் வந்து ஹரிசான்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நாம சொல்லிடலாம். ஓகேவா, பட் இந்த ப்ராப்ளத்துல இதுல நமக்கு வேரியபிள் பாத்தீங்கன்னா எக்ஸுங்கிற வேரியபிள்ல இருக்கு, அது லிமிட் வந்து எக்ஸுங்கிற வேரியபிள்ல இருக்கு, அதனால இது வந்து ஒய்யோட லிமிட். ஓகேவா, இது ஒய்யோட லிமிட்டா இருக்கிறதுனால இதுல வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, சரி, கொடுத்திருக்க இன்டகரல் ஃபர்ஸ்ட் நாம எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்க போறோம் i அப்படின்னு சொல்லிட்டு, அதனால let I is equal to double integral 0 to a integral y is equal to x to a x square plus y square dy dx. ஓகே, இதை எடுத்து நாம எழுதிட்டோம். இது வந்து ஒயோட லிமிட் அப்படின்னா இந்த அவுட்டர் இன்டர்வல் லிமிட் வந்து எக்ஸோட லிமிட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பாருங்க dy dx இருக்கா, அப்ப இந்த இன்டெகிரல் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற வேரியபிள்ல தான் வச்சுதான் நம்ம இன்டகிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப இதுல எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல இன்னர் இன்டர்வல் வந்து ஒய்யோட லிமிட்டா இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா அவுட்டர் இன்டர்வல் எக்ஸோட லிமிட்டா தானே இருக்கும். ஓகே, சரி, இதை வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை நம்ம ஹரிசான்டல் ஸ்ட்ரிப்பா கன்வெர்ட் பண்ணி அதுல லிமிட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இதோட டயக்ராம் எப்படி இருக்கு, கிராஃப்ல இது வந்து எப்படி வந்திருக்கு, இதோட ரீஜன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் ஃபர்தரா நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். கரெக்டா, சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்யோட லிமிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எக்ஸ் டு, அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டு ஏ, இந்த மாதிரி இருக்கு லிமிட்ஸ். ஓகேவா, அப்ப அந்த ஸ்ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இதுல இருந்து ஒய் ஈக்குவல் டு ஏ வரைக்கும் போயிருக்குன்னு அர்த்தம். சரி, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அப்ப இது எப்படி இருக்கும், இது ஸ்ட்ரெயிட் லைனா இல்ல கர்வா, கர்வ்னு பார்க்கும்போது இது பாரபோலாவா, ஹைப்பர்போலாவா, இல்ல எலிப்ஸா, இல்லனா சர்க்கிளா, இதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தியும் டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். பட் இதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி லோயர் கிளாஸஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராஃப், இங்க வந்து எக்ஸ் ஆக்சஸ் இருக்கு, ஒய் ஆக்சஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த லைன் வந்து ஆரிஜின்ல பாஸ் ஆகுது. கரெக்டா, ஆரிஜின்ல பாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா y ஈக்குவல் டு mx இருக்கும். ஓகேவா, அதுவே ஒரு லைன் வந்து இருக்கு, இது வந்து ஆரிஜின். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின், இந்த ஆரிஜின்ல இருந்து ஏ யூனிட் தள்ளி ஒய் ஆக்சஸ்க்கு பேரலா, ஓகேவா, இதான் வந்து ஒய் ஆக்சஸ், இந்த ஒய் ஆக்சஸ்க்கு பேரலா ஒரு லைன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு லைனு, இந்த லைன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸ், இதான் வந்து எக்ஸ் ஆக்சஸ். ஓகேவா, இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸ் வந்து பி யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கு ஆரிஜின்ல இருந்து அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும். ஓகே,
சரி, இது இப்போ இந்த 3 தான் வந்து நம்மளோட ப்ராப்ளத்துக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? சரி, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜென்ரலாக இதையும் சொல்லிடுறேன். இதுவே வந்து ஒரு பேரபோலா எக்ஸ் ஆக்சஸில் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பனில் இருந்துச்சுன்னா, அப்போ அதோட ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்னு இருக்கும். அதுவே ஒரு பேரபோலா எக்ஸ் ஆக்சஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதோட ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax. அதுவே ஒரு பேரபோலா y ஆக்சஸில் ஓப்பன் அப்வர்ட்ஸாக இருந்துச்சு, அதே மாதிரி வெர்டெக்ஸ் வந்து 0,0ல இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அதுவே டவுன்வர்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. ஓகேவா? அதுவே ஒரு எலிப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அது எக்ஸ் ஆக்சஸ்ல இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதுவே ஒரு ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா, அது y ஆக்சஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ அதோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருந்திருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சர்க்கிள், சென்டர் பாயிண்ட் வந்து 0,0, ரேடியஸ் வந்து r யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர்னு இருந்திருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னது. பட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இந்த ஐடியாவில் நீங்கள் கிளியராக இருக்கணும். அதாவது ஒரு லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகி இருந்துச்சுன்னா அதனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு mx அந்த டைப்பில் இருக்கும். இல்லை m அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அதுவே ஒரு லைன் y ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், ஒரு a யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அது x ஈக்குவல் டு a. அதுவே வந்து y ஆக்சஸில் ஒரு லைன், அந்த லைன் பார்த்தீங்கன்னா x ஆக்சஸ்க்கு பேரலாகவும் b யூனிட் டிஸ்டன்ஸ்லையும் இருந்துச்சுன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு b. ஓகே, சரி, இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்மளோட y-ஓட லிமிட்ஸ் வந்து x to aன்னு இருந்திருக்கு. அதாவது y ஈக்குவல் டு x, இதில் ஸ்டார்ட் ஆன லைன் y ஈக்குவல் டு ஏல எண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்டெப், அதாவது ஒரு ஸ்டெப் நம்ம சொன்னோம்ல, வெர்டிக்கல் ஸ்டெப், அந்த வெர்டிக்கல் ஸ்டெப் y ஈக்குவல் டு எக்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு y ஈக்குவல் டு ஏல எண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு நம்ம ட்ரா பண்ணலாம். இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஓகேவா? y ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது இது நமக்கு y ஈக்குவல் டு mx டைப்பில் இருக்கா? ஓகே, ஸோ இந்த டைப்பில் இருக்கா? y ஈக்குவல் டு mxனா எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆரிஜினில் பாஸ் ஆகுது. கரெக்டா? அப்போது இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் என்னது? y ஈக்குவல் டு எக்ஸ். இது ஆரிஜினில் பாஸ் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து 0,0. நெக்ஸ்ட் எங்க எண்ட் ஆகுது அப்படின்னா y ஈக்குவல் டு ஏல எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, சரி, y ஈக்குவல் டு ஏல எண்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து a யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு லைன் y ஆக்சஸ்ல இருக்கணும். அந்த லைன் எப்படி இருக்கணும்னா அந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருந்திருக்கணும். கரெக்டா? அப்போ அந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 0,a, இதான இதோட மீனிங். அதாவது இந்த ஆரிஜின்லேருந்து a யூனிட் டிஸ்டன்ஸில் ஒரு லைனு, இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கணும். கரெக்டா? ஸோ இதுதான் இந்த லைன். இதுதான் என்னன்னா y ஈக்குவல் டு a. அப்போ இந்த y ஈக்குவல் டு லைன் அப்படிங்கிற இந்த லைனும் y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இந்த லைனும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்டிங் பாயிண்டா இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம். டு ஃபைண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ பாயிண்ட் எழுதிக்கலாம். சரி, இது எப்படி கிடைக்கும்னா இந்த பாயிண்ட்ல இந்த லைனோட ஈக்குவேஷனும் இந்த லைனோட ஈக்குவேஷனும் சேமா தான் இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் ப்ளூ கலர் லைன் y ஈக்குவல் டு ஏலையும் இருக்கு, y ஈக்குவல் டு எக்ஸுங்க இந்த ரெட் கலர் லைன்லயும் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு வேல்யூ கிடைச்சிடும் அர்த்தம். ஆல்ரெடி y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது ரெட் லைனு அண்ட் y ஈக்குவல் டு ஏங்கிறது ப்ளூ கலர் லைன். இந்த ரெண்டுத்துலையுமே இன்டர்செக்ட் ஆகிறதுனால இதில் y ஈக்குவல் டு ஏன்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ a ஈக்குவல் டு எக்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்னால எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் காம்போனன்ட் இருக்கும், நடுவில் ஒரு கமா இருக்கும், அதுக்கப்புறம் y காம்போனன்ட். கரெக்டா? இதில் எக்ஸ் காம்போனன்ட் வேல்யூ வந்து a, கமா போட்டுட்டோம். அடுத்தது y காம்போனன்ட்டோட வேல்யூ a. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா a, ஏன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டர்செக்ட் ஆன இந்த பாயிண்ட்டு a, a. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜன் எங்கே இருக்குது, இதுக்கு ஆன்சர் தான் நம்மளோட அவுட்டர் இன்டரோட லிமிட் வந்து நம்ம பார்க்கணும்.
இது எப்படி இருக்குன்னா x ஈக்குவல் டு 0 to a இருக்கு. அப்போ நீங்க எப்படி ஷேட் பண்ணணும்னா x ஈக்குவல் டு 0 நீங்க ஷேட் பண்ண ஆரம்பிக்கணும். x ஈக்குவல் டு a உங்களோட ஷேடிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? அப்புறம் இந்த லைனுக்குள்ளேயும் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி. இப்போ x ஈக்குவல் டு 0ங்கிறது எப்படி இருக்கும்? இதுதானே வந்து x ஈக்குவல் டு 0, கரெக்டா? இந்த லைன் தானே x ஈக்குவல் டு 0. இந்த y ஆக்சஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து x ஈக்குவல் டு 0. அப்போ நீங்க இப்படி வந்து ஷேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த x ஆக்சஸ் இப்படி தான் நம்ம போவோம், கரெக்டா? ஸோ இங்கே வந்து ஷேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எது வரைக்கும் முடியணும்? x ஈக்குவல் டு a, அதாவது இங்கே தான் இருக்கு x ஈக்குவல் டு a, இதோட முடியணும். ரெண்டாவது இந்த லைனுக்குள்ளேயும் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்ல, அதை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஸ்ட்ரிப் எப்படி இருக்கு? y ஈக்குவல் டு எக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா? y ஈக்குவல் டு எக்ஸ்ல நம்மளோட ஸ்ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. y ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் இந்த லைன், இதுதான் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஸ்ட்ரிப் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. எங்க எண்ட் ஆகணும்? y ஈக்குவல் டு ஏல எண்ட் ஆகணும். இதுதான் வந்து y ஈக்குவல் டு ஏ. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எப்படி வரையணும்னா கீழே இருந்து மேலே, அது பாட்டம்ல இருந்து டாப்புக்கு தான் வரையணும். ஸோ இதான் நம்மளோட பாட்டம். டாப்புங்கிறது y ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? இதுதான் வந்து y ஈக்குவல் டு ஏ. இங்கே ஸ்டார்ட் பண்ண நம்மளோட வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் இது வரைக்கும் எண்டாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இதே தான். இப்போ இங்கே நீங்கள் எடுத்தாலும் அதே தான். இங்கே ஸ்டார்ட்டாக இங்கே எண்டாக இருக்கணும், இங்கே ஸ்டார்ட்டாக இங்கே எண்டாக இருக்கணும், இதே மாதிரி. ஓகேவா? சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அதுதான். அப்போது ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ எப்படி போயிருக்கணும்னா x ஈக்குவல் டு 0 to a வரைக்கும் போயிருக்கணும். x ஈக்குவல் டு 0 to a வரைக்கும் போயிருக்கணும். அப்போ இதுதான் வந்து நம்மளோட ரீஜன். இந்த எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட ரீஜன். இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து கொஸ்டினில் சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கொடுத்ததுனால நம்ம வந்து இப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பாக நாம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து டபுள் ஸ்டிக்கில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? கொடுத்துறது வந்து இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரிப்பு ட்ரா பண்ணது. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறது இங்கே பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து இப்போ நாம் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறது. ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வரைக்கும் எண்ட் ஆகுதுன்னா இந்த லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து என்னதுன்னா y ஆக்சஸ். எங்க எண்ட் ஆகுதுன்னா இங்க எண்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, y ஈக்குவல் டு எக்ஸ், இதுல வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்னா அது வந்து y-ஓட லிமிட்டு, ஹரிசான்டல் ஸ்ட்ரிப்னா அது x-ஓட லிமிட்டு, கரெக்டா? இப்போ நம்ம ஹரிசான்டல் ஸ்ட்ரிப் தானே எடுக்கிறோம், அப்போ நம்மளோட லிமிட் எப்படி இருக்கும்னா x-ஓடதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்மளோட லிமிட்டு, அதாவது இந்த ஹரிசான்டல் ஸ்ட்ரிப்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த y ஆக்சஸ்ல இருக்கு. y ஆக்சஸ் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x ஈக்குவல் டு 0 தானே, கரெக்டா? அப்போ நம்மளோட ஹரிசான்டல் ஸ்ட்ரிப் x ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க எண்ட் ஆகுது? இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இது வந்து அந்த ரெட் கலர் லைன் y ஈக்குவல் டு எக்ஸ்ல இருக்கு. இதுல நமக்கு எக்ஸோட தான் வேணும். y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா x ஈக்குவல் டு ஒய்னு எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ x ஈக்குவல் டு ஒய், அதாவது x ஈக்குவல் டு 0ல ஸ்டார்ட் ஆகி x ஈக்குவல் டு ஒய்ல எண்ட் ஆகுது. அடுத்தது y-ஓட லிமிட். y-ஓட லிமிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்கோம்ல, இதுல y ஆக்சஸ்ல பாருங்க எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுதுன்னு. இதுதான் நம்மளோட y ஆக்சஸ். இந்த y ஆக்சஸ்ல இந்த இடத்துல இருந்து நம்மளோட ஷேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்னது? y ஈக்குவல் டு 0 தானே. இப்போ 0ல ஸ்டார்ட் ஆகுது. எங்க எண்ட் ஆகுது? இந்த இடத்துல எண்ட் ஆயிருக்கு பாருங்க, இது வரைக்கும் எண்ட் ஆயிருக்கு. பட் இதுல வந்து y-ஓட வேல்யூ என்னது? y ஈக்குவல் டு a, கரெக்டா? அப்போ y ஈக்குவல் டு 0லேருந்து y ஈக்குவல் டு a வரைக்கும் எண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ i is equal to ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த கொஸ்டின் அதை எடுத்து எழுதிக்கலாம். 0 to a y ஈக்குவல் டு x to a, இது வந்து x-ஓட லிமிட். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இன்டூ dy dx, இது வந்து கொடுத்துருந்த கொஸ்டினோடது. ஓகேவா? இப்போ இதை தான் நாம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? டபுள் இன்டெக்ரல். இந்த வேரியபிள் லிமிட் வந்து எப்பவுமே இன்னர் இன்டெக்ரலாக வரணும். அதனால் x ஈக்குவல் டு 0 to y. இந்த கான்ஸ்டன்ட் லிமிட் வந்து அவுட்டர் இன்டெக்ரலோட லிமிட்ஸாக இருக்கணும். இப்போ 0 to a. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபங்க்ஷன், அதாவது dy dx இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஆஸ் இட் இஸ் அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது இப்போ இன்னர் இன்டர்வல் வந்து எக்ஸோட லிமிட்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம dx எழுதணும், அதுக்கப்புறமா dy எழுதணும். ஓகே, இதுக்கப்புறமா இந்த இன்டர்வல் நாம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அவுட்டர் இன்டர் வந்து y ஈக்குவல் டு 0 to a அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இன்னர் இன்டர்வல் நமக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இன்டூ dx இல்லையா? இப்போ இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸுங்கிற வேரியபிளை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணணும்.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கியூப் பை 3 வரும். இதோட லிமிட்டு 0 to y. அதுக்கப்புறம் ப்ளஸ் y ஸ்கொயர்னு இருக்குது. y ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம எக்ஸை வச்சு தானே இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ ஒய்யை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? அப்போ y ஸ்கொயர் எப்படி எடுத்து எழுதியாச்சு. அப்போ dxன்னு வருமா? ஏன்னா y ஸ்கொயர் இன்ட்டு dx, y ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டோம். dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா xன்னு வரும். அண்ட் இதோட லிமிட் 0 to y. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற இந்த dy. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டரல் y ஈக்குவல் டு 0 to a. இப்போ லிமிட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் எடுத்து அப்ளை பண்ணுறோம். அப்போ y கியூப் பை 3 வரும். மைனஸ் லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ 0 by 3 வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் y ஸ்கொயர் இன்டூ அப்பர் லிமிட் y மைனஸ் லோவர் லிமிட்டோட வேல்யூ 0 இன்டூ dy. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இன்டரல் 0 to a y கியூப் பை 3 ப்ளஸ் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் இன்டூ y கியூப் வரும் இன்டூ dy. ஓகே, நெக்ஸ்ட் இதை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா y கியூப் பை 3 இருக்குது. இதில் 1/3 கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். y கியூப் வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y பவர் 4 டிவைட் பை 4னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் அகெயின் ஒரு y கியூப் இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y பவர் 4 by 4. இப்போ நம்ம லிமிட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் 0 to a. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/3 into 4 12 வந்துடும். இன்டூ அப்பர் லிமிட் வந்து a பவர் 4 மைனஸ் லோவர் லிமிட்டோட வேல்யூ 0 plus 1/4 into upper limit a power 4 minus lower limit ஓட value 0 equal to அப்போ இந்த இடத்துல நமக்கு a power 4 by 12 வருது. இந்த இடத்துல a power 4 by 4 வருது. இதில் a power 4 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1/12 plus 1/4 வரும். இதுக்கு LCM எடுத்திங்கன்னா 12 வரும் டினாமினேட்டரில். கரெக்டாக? அதாவது 12க்கும் 4க்கு LCM எடுத்திங்கன்னா 12 வரும். இந்த இடத்துல 1 வரும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டேர்மில் டினாமினேட்டரில் 4 இருக்குது. இந்த 4 வந்து 12 3 டைம்ஸ் இருக்கும். மேலக்கு நம்மளோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 வரும். ஓகே, ஸோ அப்போ 1 + 3 டிவைட் பை 12 வருது. 1 + 3 அப்படிங்கிறது 4 தானே. ஆக்சுவலி இது என்னதுன்னா 4. கரெக்டாக? இது வந்து 4. அப்போ இந்த 4 and 12 கேன்சல் பண்ணலாம். 3 டைம்ஸ் வரும். ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா a power 4 by 3ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, a power 4 by 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். மெயினாக வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா வியூஸ் வந்து எந்த அளவுக்கு வருது, அதே மாதிரி எத்தனை பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க அதை வந்து நான் பார்ப்பேன். ஸோ நிறைய லைக்ஸ் அதே மாதிரி வியூஸும் நிறைய வந்திருக்கு அப்படின்னா தான் என்னால் அடுத்தடுத்து இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக என்னால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணும். ஸோ அதனால தான் கேட்குறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த மாதிரி தங்க கணிதம் அப்படிங்கிற சேனல்லேருந்து வீடியோ வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வேறு ஒரு இம்பார்ட்டண்டான யூனிவர்சிட்டி கொஸ்டினில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.